Hi guys, welcome to Vetri Engineering Academy. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி எப்போதுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஏஇ ஏடி ஜேடிஓ இது மாதிரி இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்லேருந்து வந்துடுது. அதனால இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிடாமினன்ட்டான ஒரு டாபிக், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்செப்ஷுவலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதே நேரத்தில் ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்காக நான் ஒரு வீடியோ சீரிஸ் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிடைரக்ஷனல் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸே வந்து சப்போஸ் ஒரு பைடைரக்ஷனல் லோடிங் கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது கூட ஒரு ஷியர் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட தேர்ட் வீடியோவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ ஏடி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஸ்டின்ஸையும் நான் வந்து கன்செப்ஷுவலாக அப்ரோச் பண்ண போகிறேன், ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க, சோ தட் இதுக்கப்புறம் நாங்கள் போடுற எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். இந்த வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஏஇ ஏடி ஜேடிஓவுக்காக நாங்கள் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த கோர்ஸோட செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் 14th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 100 லைவ் இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கும். அந்த லைவ் இன்டராக்டிவ் செஷன்ஸை வந்து நீங்கள் ஆஃப்லைன், தட் இஸ் கிளாஸ் ரூம் கோச்சிங்காகவும் அட்டன் பண்ண முடியும், ஆன்லைன்லையும் அட்டன் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த கோர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் மோர் தென் 6000 கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட் சீரிஸாக கொடுப்போம். அந்த 6000 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து சொல்யூஷன்ஸை வந்து நாங்கள் லைவ் டிஸ்கஷனில் வருவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்காக நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் 2 செட்ஸ் ஆஃப் புக்லெட்ஸ் கொடுப்போம். அந்த புக்லெட்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஏஇ ஏடி ஜேடிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த கோர்ஸ்க்கான டீடைல் வேணும்னா டைரெக்டாக நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்ன, அதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னா என்ன. எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சிவில் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்கல் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிம்பிள் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட் அஸ் கன்சிடர், நான் ஒரு சர்க்குலர் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு சர்க்குலர் எலிமெண்ட். ஸோ சர்க்குலர் எலிமெண்ட்டு நான் மீன் பண்ணாவே எங்கே கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சர்க்கிளாக தான் இருக்க போகுது. ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே கிராஸ் செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா, ஓகே, இங்கே ஏரியா எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. ஓகே, எங்கே கிராஸ் செக்ஷன் எடுத்தாலும் சர்க்குலாக இருக்குது, சர்க்குலர் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் எலிமெண்ட்டில் நான் ஒரு ஆக்சியல் லோடை கொடுக்குறேன், ஆக்சியல் புல், தட் இஸ் ஒரு டென்சைல் லோடை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த டென்சைல் லோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷனை பிடிச்சி இழுக்கும் இல்லையா, இந்த கிராஸ் செக்ஷனை பிடிச்சி இழுக்கும். ஸோ இப்போ இழுக்கிறப்போ இங்கே ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ எங்கேயெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கோ அதெல்லாம் நார்மல் ஸ்ட்ரெஸ். அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் வேர் ஓகே இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா. ஓகே, ஸோ எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து பர்பண்டிகுலர். இதே தான் ஒரு கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டாலும், சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட் அஸ் கன்சிடர் எ கம்ப்ரெஷன் மெம்பர், ஒரு கம்ப்ரெஷன் மெம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ நான் ஒரு கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணினேன் அப்படின்னா, ஒரு கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணனா இப்போ என்ன ஆகும், இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும், இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ஸோ இதை மாதிரி பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, த ஸ்ட்ரெஸ் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா. ஓகே, ஸோ இப்போ டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு தின் பிளேட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு தின் பிளேட்டை எடுத்துக்கிறேன். இந்த தின் பிளேட்டை எடுத்துக்கிட்டு இதோட பாட்டம் எட்ஜை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு வச்சுங்க, இதோட பாட்டம் எட்ஜை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது மாதிரி நான் பாட்டம் எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோடை ஏரியாவுக்கு பேரலலாக அப்ளை பண்ணுறேன்.
சப்போஸ் இது ஒரு டேஞ்சென்ஷியல் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு பேரலாக நான் லோடு அப்ளை பண்ணுறேன். இப்படி பேரலாக லோடு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ நான் இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது லோடை வந்து நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா என்ன ஆகும்னா, இந்த இடம் இப்படி போகும், இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இப்படி வர ட்ரை பண்ணும். ஸோ த ஏரியா வில் பி ஷியரிங். அப்போ எல்லா ஷியர்ஸ் ஆகிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸஸுமே நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொன்னனாவே, ஓகே, டேஞ்சென்ஷியல் அப்படின்னு நான் சொன்னனாவே தட் இஸ் நத்திங் பட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, எங்கெல்லாம் ஷியர் நடக்குதோ அதெல்லாம் வந்து டேஞ்சென்டியல். பிகாஸ் நம்ம அப்ளை பண்ணுற லோடாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டேஞ்சென்ட் டு த ஏரியா, ஏரியாவுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன. ஓகே, ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஒரு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன. நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னனாவே பர்பெண்டிகுலர் டு த ஏரியா, பர்பெண்டிகுலர் டு த ஏரியா. ஓகே, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொன்னனாவே கண்டிப்பாக அலாங் த ஏரியா, அலாங் த ஏரியா. ஓகே, ஸோ இப்போது நமக்கு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்னங்கிறது கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளால் ஈஸியாக பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்ஸ் அகைன் இட் இஸ் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஏரியா. ஓகே, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் இட் இஸ் த ஸ்ட்ரெஸ் விச் இஸ் அலாங் த ஏரியா. ஓகே, ஸோ இப்போது நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, யூனிடைரக்ஷன் அப்படின்னாவே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் நான் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறேன். ஓகே, ஒய்லையும் ஜெட்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு சர்க்குலர் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்குலர் எலிமெண்ட்டுக்கு நான் யூனிடைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், சிக்மா எக்ஸ் இப்படி கொடுக்குறேன். ஓகே, ஆர் லோடு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க. சப்போஸ் பி அப்படின்னு ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். ஓகே, சப்போஸ் நான் அப்ளை பண்ணுற லோடு வந்து பி அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் செக்ஷன் இப்படி ஒன்று எடுக்கிறேன், இன்னொரு கிராஸ் செக்ஷன் இன்க்ளைடாக எடுக்கிறேன். ஓகே, ரெண்டு கிராஸ் செக்ஷன் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து இப்படி 1 1 எடுத்துருக்கிறேன், இன்னொன்று வந்து 2 2ன்னு எடுத்துருக்கிறேன். அது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 1 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஏரியா சர்க்கிளாக தானே இருக்கும், இங்கே ஏரியா வந்து சர்க்கிளாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த 2 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏரியா வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ எலிப்டிக்கலாக கிடைக்கும், ஏரியா வந்து எலிப்டிக்கலாக கிடைக்கும். ஸோ அப்போது இந்த 1 1 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். செக்ஷன் 1 1ல் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 1 1 செக்ஷனை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ட் லெட் அஸ் கன்சிடர் ஐ ஹாவ் எ செக்ஷன். ஓகே, இப்போ இதை மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நான் லோடு அப்ளை பண்ணினேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக தான். இப்படி லோடு அப்ளை பண்ணினேன் அப்படின்னா பர்பெண்டிகுலராக தான் இருக்கும், அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் 1 1ல். ஓகே, ஸோ இங்கே ஷியர் இருக்கா, இல்லை, அங்கே ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, டேஞ்சென்ஷியல் கிடையாது. அப்போது நான் அந்த 1 1 என்ன சொல்கிறேன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே அந்த பிளேனை வந்து பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆர் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னாவே டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 1 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் இஸ் 0, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0, நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, வேறஸ் இப்போ 2 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 2 செக்ஷனை எடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்படி இருக்குது அந்த செக்ஷன் வித் அன் ஆங்கிள் தீட்டா. அந்த 2 2 செக்ஷனோட இந்த ஆங்கிள் என்ன, தீட்டா. ஓகே, ஸோ இதை மாதிரி இருக்கிறப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 2 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ அப்ளை பண்ண லோடு இப்படி இருக்குது. ஓகே, இந்த லோடை நான் 2ஆக உடைக்க முடியும்.
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஸ்ப்ளிட் த லோட் இன்டு காம்போனன்ட்ஸ். இப்படி பி காஸ் டீட்டா வேறஸ் டீட்டா அப்படிங்கிறது இது டீட்டா அப்படின்னா இதுவும் டீட்டாவாக இருக்கும். ஸோ இந்த லோடை வந்து ரெண்டாக உடைக்கிறேன், அட்ஜசண்ட்டாகவும் அலாங் த ஏரியாவும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து பி சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், இந்த பிங்கிற லோடை வந்து இந்த கிராஸ் செக்ஷனுக்கு 2 கிராஸ் செக்ஷனுக்கு நான் எப்படி உடைச்சிருக்கிறேன், ரெண்டாக உடைச்சிருக்கிறேன். அது வந்து ஒன்று வந்து நார்மல் லோடாக இருக்குது, தட் இஸ் பர்பண்டிகுலர் லோடாக இருக்குது. இது வந்து நார்மல் லோடாக இருக்குது, இது வந்து டேஞ்சென்ஷியல் லோடாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் வந்து பியூர் டென்சைலில் இருக்குது அப்படின்னா அந்த டென்சைல் லோடுக்கு பர்பண்டிகுலராக நான் என்ன செக்ஷன் எடுத்தாலும் அது வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேனாக தான் இருக்கும். இன்க்ளைண்டாக எடுத்தனா கண்டிப்பாக அங்கே என்ன ஆகுது, நார்மல் லோடும் வந்துடுது, டேஞ்சென்ஷியல் லோடும் வந்துடுது. ஏன்னா அந்த நான் அப்ளை பண்ண லோடே ரெண்டாக உடையுது, நான் அப்ளை பண்ண லோடே ரெண்டாக உடையுது. அதனால் இப்போ இந்த லோடு பி காஸ்டீட்டாங்கிறது ஒரு நார்மல் லோடாகவும் பி சைன் டீட்டாங்கிறது வந்து அலாங் தட் ஏரியா டேஞ்சென்ஷியல் லோடாகவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன டைரெக்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸை அப்ளை பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கிற எல்லா பர்பண்டிகுலர் பிளேனும் பிரின்சிபல் பிளேனாக தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஆங்கிள் இன்க்ளைன் பண்ணி நான் ஒரு பிளேனை எடுத்துக்கிட்டேன்னா அது பிரின்சிபல் பிளேனாக இருக்காது. ஏன்னா பிரின்சிபல் பிளேனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே டேஞ்சென்ஷியல் வந்துடுச்சோ அது பிரின்சிபல் பிளேன் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 1 அப்படிங்கிறது வந்து பியூர் நார்மல் மட்டும் ஆக்ட் ஆகுது. 2 வந்து நார்மலும் இருக்குது, டேஞ்சென்ஷியலும் இருக்குது. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை மாதிரி வந்து ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்டாக இருக்கிறப்போ இந்த ஏரியாவோட ஆங்கிள் எவ்வளோ சொன்னேன்னா தீட்டா. ஓகே, அப்படி பார்த்தா இந்த ஏரியாவை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா, ஓகே, இந்த 1 ஏரியா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஏரியா வந்து நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா, இதில் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஏரியா என்ன ஆகும்னா ஏ பை காஸ் டீட்டாவாக தான் இருக்கும். இந்த ஏரியா இருக்குல்ல, இது ஏ பை காஸ் டீட்டாவாக தான் இருக்கும். இந்த ஏரியாவை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த இன்க்ளைன்டு ஏரியா, அப்போ டீட்டாங்கிறது என்ன, டீட்டா இஸ் நத்திங் பட் த வெர்டிக்கல் ஆங்கிள். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தெரிஞ்சால் நீங்கள் ஃபார்முலா எதையும் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. கன்செப்ஷுவலாக நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த இன்க்ளைன்டு ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவோட வேல்யூ என்ன, ஏ பை காஸ் டீட்டா, ஏ டிவைடட் பை cos theta, where A is the cross section area, divided by cos theta போட்டோம்னா நமக்கு அந்த inclined area கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ செக்ஷன் 2.2ல ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா P cos theta divided by அந்த ஏரியா A by cos theta எடுத்து போடணும். ஒரு டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வேணும்னா P sin theta divided by A cos theta எடுத்து போடணும். therefore அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன இது பாருங்க, therefore normal stress will be, okay, இப்போ இந்த normal stress பார்த்தீங்கன்னா normal stress பார்த்தீங்கன்னா okay, perpendicular load divided by area. ஓகே, இதுதான் ஃபார்முலா. நார்மல்னாவே பர்பண்டிகுலர். ஓகே, நமக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டுக்கு ஓகே, நான் இப்போ ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா இது கிராஸ் செக்ஷன், இதோட ஆங்கிள் எவ்வளோ, டீட்டா வித் வெர்டிக்கல். அப்போ இந்த லோடு எவ்வளோ வந்துச்சுன்னா பி காஸ் டீட்டா வந்துச்சு, இந்த லோடு எவ்வளோ வந்துச்சுன்னா பி சைன் டீட்டா வந்துச்சு. இது டேஞ்சென்ஷியல், அதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, இது நார்மல். ஓகே, பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ 90 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என் பார்த்தீங்கன்னா பி காஸ் டீட்டா டிவைடட் பை ஏ பை காஸ் டீட்டா. ஓகே, பிகாஸ் நமக்கு தெரியும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா நார்மல் லோட் டிவைடட் பை ஏரியா. தேர்ஃபோர் பி பை ஏ காஸ் ஸ்கொயர்ட் டீட்டா. பி பை ஏங்கிறது என்னது, தட் இஸ் நத்திங் பட் நம்ம அப்ளை பண்ண சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் டீட்டா. ஏன்னா சிக்மா எக்ஸ் தான் நம்ம கொடுத்த லோடு டிவைடட் பை ஏரியா. ஓகே, லோடு டிவைடட் பை ஏரியா, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா தான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை
A நமக்கு தெரியும் லோடு பை ஏரியா x டைரக்ஷனில். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இங்கே என்ன ஆகுது பாருங்கள், சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது தான் வந்து நார்மல் லோடாக இருக்குது, நார்மல் லோடாக இருக்குது. இப்போ டேஞ்சென்ஷியல் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டேஞ்சென்ஷியல் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி will be nothing but tangential load divided by area. Tangential load என்ன, P sin theta divided by A by cos theta. P sin theta divided by A by cos theta, that is nothing but P by A sin theta cos theta. இப்போ நான் மேலையும் கீழையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, P by Aங்கிறது சிக்மா எக்ஸ் 2 sin theta cos theta divided by 2 னு போடலாமா, மேலும் கீழ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். therefore இப்போ என்ன ஆகுது, சிக்மா எக்ஸ் sin 2 theta cos theta, ஓகே சாரி 2 sin theta cos theta is sin 2 theta divided by 2. அப்போ சிக்மா டீக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன வருது, சிக்மா எக்ஸ் பை 2 sin 2 theta. சிக்மா எண்ணுக்கான நார்மலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஏஇல ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஜேடிஓலே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டமாக இருந்தாலுமே நான் ஏரியாவை இன்க்ளைண்டாக எடுக்கிறப்போ அது பிரின்சிபலாக இருக்காது, அங்கே டேஞ்சென்ஷியலும் வந்துடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை பொறுத்த இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே நான் இப்போ ஜஸ்ட் ஜேடிஓ ஆஸ்பெக்டில் ஆர் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆஸ்பெக்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் சிக்மா நார்மல் வந்து என்னது அப்ளை பண்ண அந்த எக்ஸ் டைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா. Theta is the angle of the plane, whereas sigma t என்ன வந்துச்சு, sigma x by 2 sin 2 theta. இதுதான் ஃபார்முலா வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிக்மா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் சிக்மா என் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிக்மா டி ஸ்கொயர்ட். டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஓகே, இதை தான் இன்னொரு வந்து நோட்டேஷன் டோ அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம டோ அப்படின்னு சொல்கிறோம். therefore which is nothing but root of sigma normal squared plus tau squared. ஓகே, ஸோ இது வந்து ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆங்கிளில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan phi is equal to sigma tangential divided by sigma normal. ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஆங்கிளும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆங்கிளும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தில் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் பிளேன் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ் சிஸ்டமுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற எல்லா பிளேனுமே பிரின்சிபல் பிளேன் தான். ஏன்னா அங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0. தட் இஸ் இப்போ நம்ம இதை மாதிரி ஒரு யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, இது ஒரு யூனிடைரக்ஷன் சிக்மா எக்ஸுங்கிறது யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் பி பை ஏ. ஓகே, அப்படி பார்த்தா இந்த பிளேன் எல்லா பிளேனுமே வந்து என்னது பிரின்சிபல் பிளேன் தான், பிரின்சிபல் பிளேன். இந்த பிளேன் வந்து நாட் எ பிரின்சிபல் பிளேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் நாட் அப்படி சொல்றேன்னா, இதே மாதிரி இன்க்ளைண்டாக எடுத்துட்டேனாவே அங்கே டேஞ்சென்ஷியலும் வந்துடும். டேஞ்சென்ஷியல் எங்கே 0வோ அதுதான் பிரின்சிபல். ஸோ இந்த வெர்டிக்கல் பிளேன்லாம் டேஞ்சென்ட்டே கிடையாது. அதே மாதிரி நான் இன்க்ளைண்டாக எடுத்தால் தான் டேஞ்சென்ட் வரப்போகுது. அதனால் இது வந்து பிரின்சிபல் பிளேன் கிடையாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி கன்செப்ஷுவலாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாவே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டேஞ்சென்ஷியல் எங்கே 0 ஆகுதோ அதுதான் வந்து பிரின்சிபல் பிளேன். கரெக்ட், அதுதான் நமக்கு பிரின்சிபல் பிளேன். ஸோ இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், when cos theta becomes okay cos square theta becomes 1. cos எப்போ 1 ஆகும், cos 0 1. ஓகே, therefore sigma normal tends to sigma x which is nothing but the maximum stress, okay, at theta equal to 0. இதை பேஸ் பண்ணி தான் ஜேடிஓல क्वेश्चन கேட்டிருக்காங்க.
ஓகே தீட்டா ஈக்குவல் டு 0ல தான் என்ன ஆகும்னா நமக்கு தீட்டா ஈக்குவல் டு 0னா என்ன கண்டிப்பாக இந்த இருக்கிற வெர்டிக்கல் பிளேன்ஸ் இது வந்து தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஓகே இங்கே கண்டிப்பாக தீட்டா ஈக்குவல் டு தீட்டாவாக தான் இருக்கும் ஏன்னா இன்க்ளினேஷன் இருக்குது ஓகே ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இது தீட்டா ஈக்குவல் டு 0 தீட்டா ஈக்குவல் டு 0ல தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது அதே மாதிரி டோ மேக்ஸ் வேணும் அப்படின்னா தட் இஸ் யுவர் சிக்மா டி மேக்ஸ் வேணும் அப்படின்னா ஓகே தட் இஸ் நத்திங் பட் இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும் sin 2 theta should be 1 ஓகே sin 2 theta should be 1 அப்படின்னா அப்போ கண்டிப்பாக சிக்மா x by 2 அப்ளை பண்ண நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதியாக தான் ஷியர் இருக்கும் இதை பேஸ் பண்ணி ஜேடிஓவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுங்க ஓகே நம்ம அப்ளை பண்ணுற யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி வந்து டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சிக்மா எக்ஸ் பை 2 தட் இஸ் 50% வந்து டான்ஜென்ஷியலாக இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு பட் அது எந்த ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்த்தா sin 2 thetaவோட வேல்யூ வந்து 1 ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் டோ மேக்ஸுக்கு ஓகே ஸோ ஃபார் டோ மேக்ஸ் ஓகே sin 2 theta is equal to 1 okay எப்ப sin 2 theta equal to 1 when 2 theta is equal to 90 degree or 2 theta is equal to 270 degree இந்த ரெண்டு ஆங்கிள்ல தான் வந்து சைனோட வேல்யூ வந்து 2 theta வந்து மேக்ஸிமமா இருக்கும் அப்ப 2 theta வந்து 90 இருக்கணும் இல்ல 2 theta வந்து 270 இருக்கணும் அப்படி பார்த்தா theta equal to 45 degree or theta is equal to 135 90 plus 45 இந்த ரெண்டு ஆங்கிள் தான் வந்து ஆன்சர் இதை ஜேடிஓல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா டோ மேக்ஸ் எப்போ கிடைக்கும் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி ஆர் 135 டிகிரி அப்போ டோ மேக்ஸோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் நம்ம அப்ளை பண்ண அந்த யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ்ல பாதியா இருக்கும் ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம்னா என்ன அதில் பிரின்சிபல் பிளேன்னா என்ன அந்த பிரின்சிபல் பிளேன் வந்து எப்படி நம்ம வந்து 0 டிகிரியாக இருக்குது தட் இஸ் வெர்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா டேன்ஜென்ஷியல் இஸ் 0 அப்போ டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷனில் இருக்கும் அந்த இன்க்ளினேஷனில் ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும் ஒன்று நார்மல் இன்னொன்று டேன்ஜென்ஷியல் ஓகே அந்த நார்மல் டேன்ஜென்ஷியல் இருந்துச்சுனாவே ஒரு ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆங்கிளும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் வரும் இல்லை 135 டிகிரியில் வரும் இதுதான் யூனிடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஓகே இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசி ஏஇலையும் கேட்பாங்க ஜேடிஓலையும் கேட்பாங்க சிவில் அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கான்டென்ட் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நடத்துனதும் நல்லாவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறப்போ உங்களை ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓக்காக நாங்கள் வந்து ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த கோர்ஸுக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கு டீடைல் வேணும்னா டேரெக்டாக நீங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பைடைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் தான் என்ன அதுக்கு எப்படி நம்ம இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்லாம் கால்குலேட் பண்றது அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Thank you.